சுவிட்ச் போட்டாச்சு, பவர் பட்டன் ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மீதியை தூக்கி விட்டுட்டு பெடல் போட்டுடலாம். பெடல் போடுவோமா? என்னடா எங்க அம்மா பெடல் போட்டுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமா, அதாவது ஏற்கனவே வந்துட்டு நீங்க சின்ன மிஷின், அதாவது மோட்டர்லாம் யூஸ் பண்ணாம பெடல் மிஷின் மட்டும் பழகிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பவர் மிஷின் யூஸ் பண்ண போறீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பவர் மிஷினே ஆன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகே, சுவிட்சை போட்டு விட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணி விட்டு இந்த ஃபுட் இந்த மீதியை மேல தூக்கி விட்டுட்டு பெடல் போட வேண்டியதுதான். பெடல் போடுறதுக்கு காலை பிரஸ் பண்ணணும். காலை பிரஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க. குதிக்காலை அழுத்துனீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். மறுபடியும் இந்த விரல் பக்கம் பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு மிஷின் ரன் ஆகும். சரி, மிஷினை நம்ம உட்காந்து இந்த மாதிரி ரன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் டைம் பெடல் மிஷின்ல இருந்து பவர் மிஷினுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் பாத்தீங்கன்னா, நம்மளையே அறியாம நம்மளுடைய கை வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிடும். ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு பெடல் மிஷின்ல பேலன்ஸ் வீல வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்காக, பெடலை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம கையால இப்படி வீல் பண்ணி கொடுத்துருப்போம். அதனால நம்மளே அறியாம இந்த கை வந்துட்டு இந்த பக்கம் போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க போயிடும்? கை இந்த இடத்துல வச்சுக்குவோம். அப்போ இது ரெண்டும் நம்மளே அறியாம இங்க வந்துரும். ஏன்னா அதுல அப்படியே பழகிட்டு இதுல கன்வெர்ட் ஆகுறதுனால. சோ இந்த மிஷினை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா கையை ரெண்டுத்தையும் நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவுசெய்து ஹோல்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் கையை கொண்டுட்டு போகவே கூடாது. அதே மாதிரி இங்க ஊசி கிட்டையும் கையை கொண்டுட்டு போகவே கூடாது. எதனால இதுன்னா பாத்தீங்கன்னா, இப்ப நான் பெடல் போடுறேன். பெடல் போடும்போது இந்த மிஷின் எவ்வளவு வேகமா ரன் ஆகுது பாருங்க. இவ்வளவு வேகமா ரன் ஆகும்போது எவ்வளவு ஸ்பீடா இந்த ஊசி மேலே கீழே ஏறி இறங்குதுன்னு பாருங்க. அதே சமயம் இந்த வீல், இந்த சக்கரம் இருக்கு, இந்த சக்கரம் எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம்ல நம்மளுடைய விரல் இந்த நீடில் கிட்ட போயிட்டாலோ இல்ல இந்த வீல் கிட்ட போயிட்டாலோ நமக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பாதிப்புகளை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். இதனால வந்துட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. பயமுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சில பாதிப்புகளில இருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ சோ மச்.